ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடேயோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜியாக, அதுவும் 5 மினிட்ஸில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு ட்ரேடு அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டாக் செலெக்ஷன். இங்கே நிறையா பேர் என்னென்னா ஸ்டாக்கை சரியாக செலக்ட் பண்ண தெரியாது. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க, சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் எடுக்க போகிறீங்க. அதாவது நீங்கள் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும், ஒரு ஸ்டாக் செலெக்ஷனை பயன்படுத்தணும். மார்னிங் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு சஜஷன் என்ன அப்படின்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். ஏன்னா நீங்கள் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை செக் பண்ணிட்டீங்க, ஒரு 9-10க்கு ஸ்டாக்கெல்லாம் கரெக்டாக அலாக்கேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? இப்போது ஸ்டாக் செலெக்ஷனில் 2 விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று, இந்த 200 இருக்கிற ஸ்டாக்கை, சரிங்களா, 300 இந்த ரேஞ்சில் இருக்கிற ஸ்டாக் நமக்கு தேவை கிடையாது. நீங்கள் எடுக்கும்போதே ஒரு ஸ்டாக் செலெக்ஷன் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற மாதிரி எப்போதுமே பார்த்துக்குங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? ஒன்று. இன்னொரு விஷயம், சில ஸ்டாக்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7%, 5%ன்னு மார்னிங்கே ஏறிடும். இந்த ஸ்டாக் நம்ம ட்ரேடுக்கு செட் ஆகாது. ஏன் அப்படின்னா நேற்று ட்ரேட் எடுத்திருப்பாங்கல்ல, இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டை மேக் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செல் பண்ணுவாங்க. அப்படி செல் பண்ணும்போது நீங்கள் பை பண்ணிங்கன்னா அங்கே செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அப்படி சரியும் இல்லை அப்படின்னா அங்கே மூவ்மெண்ட் இருக்காது. நம்ம ஃபியரில் என்ன பண்ணிடுவோம், வெளியில் வந்துடுவோம். இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும். அதனால தான் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் சமயத்தில் பெஸ்ட்டாக பார்த்துருங்க, சரிங்களா? ஸோ இதில் 1000க்கு மேலே இருக்கிற ஸ்டாக் தான் நமக்கு ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஸ்டாக்கை என்னோடய டிமேட் அக்கௌண்ட்டில் நான் ஆட் பண்ணிடுறேன், சரிங்களா? டாப் 10 வரைக்கும் போகலாம். பட் கொஞ்சம் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா 15 வரைக்கும் போகலாம், சரிங்களா? 15 ஸ்டாக். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான நபராக இருக்கிறீங்கன்னா டாப் 5 போதும். அதாவது கஷ்டமாக சொல்கிற மாதிரி தெரியும், பட் நிறையா ரிசர்ச்ங்கிறது வேணைய பிகினர்ஸ் ஒரு 15 ஸ்டாக் கிட்ட பார்க்க சொல்கிறேன். அப்படின்னா நீங்கள் பார்த்தா தான் ஒரு ஸ்டாக்லேயும் பிரேக் அவுட்டில் ஒரு 5 ஸ்டாக் வச்சுருக்கீங்க. 15லேருந்து ஒரு 5 ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அந்த 5 ஸ்டாக்கில் பிரேக் அவுட் நடக்கும்போது 4 ஸ்டாக்கில் ப்ராஃபிட் தருதா, இல்லை 5 ஸ்டாக்லேயுமே ப்ராஃபிட் தருதா செக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? இப்போது 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும், சரிங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதில் ஃபர்ஸ்ட் வீக்லி கேண்டில் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணிடணும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கை பொறுத்த மட்டும் அந்த வீக்கில் மார்க்கெட்டுக்குள்ளே யார் இருக்கா அந்த ஸ்டாக்கில் அப்படிங்கிறது பார்க்கணும், சரிங்களா? அதில் இந்த மாதிரி ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போடுறேன். அந்த வீக்கே எப்படி இருக்குன்னா ரெட்டாக இருக்குது. இன்றைக்கி டே பாருங்கள், 10ஆம் தேதி. ஸோ பிரேக் அவுட் மேலே ஸ்டாக்கில் மூவ்மெண்ட் இல்லை. க்ரீனாக இருந்துச்சு அந்த வீக் அப்படின்னா அது நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், சரிங்களா? அப்போ என்ன பண்ணுங்கள், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள். வீக்காக இருக்குது, ஸோ அதாவது வீக்லி கேண்டலில் க்ரீனாக இருக்குது, சரிங்களா? டாப் 5ல் வந்த ஸ்டாக்கு ப்ளஸ் முதல் 5 மினிட்ஸ் கேண்டலோட டைம் ஃப்ரேமை, சரிங்களா, பிரேக் பண்ணச்ச என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இந்த லெவல், சரிங்களா? ஸோ இதுதான் முதல் 5 மினிட்ஸ். இதை பிரேக் அவுட் பண்ணும்போது இங்கே என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா ஒரு ப்ராஃபிட், அதாவது ஒரு ஸ்கேல்பிங் 2லேருந்து 3 நிமிஷத்தில் க்ளோஸ் பண்ணிடலாம், சரிங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட, சரிங்களா, 2805லேருந்து 2812 ஒரு 7 பாயிண்ட் ஸ்லோகமாக நம்ம ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணிட்டு குயிக்காக வெளியே வந்துடலாம், சரிங்களா? இது ஸ்கேல்பிங். ஸ்டாப் லாஸை பொறுத்த மட்டும், சரிங்களா, ஸ்கேல்பிங் பண்ணச்ச 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணணும். இல்லை நான் ஸ்டாப் லாஸ் கரெக்டாக போட்டு தான் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னா இந்த 5 மினிட்ஸ் கேண்டலோட லோவை பயன்படுத்தலாம், சரிங்களா? ஆனால் என்னுடைய சஜஷன் இன்னும் கீழே போய் நீங்கள் போடுறது தான் நல்லது. ஏன்னா ப்ரீவியஸ் டேயோட லோவை போட்டாலுமே எப்போதுமே பெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? அதுதான் எப்போதும் அந்த இடத்த பிரேக் பண்ண. ஏன்னா பையிங் ப்ரெஷரில் இருக்கக்கூடிய ஸ்டாக் ப்ரீவியஸ் டேயோட லோவை பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஆனால் ஸ்கேல்பிங்கை பொறுத்த மட்டும் ஒன்று 3 மினிட்ஸில் நம்மளுடைய டார்கெட்டை அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஹண்டிங் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா 3 மினிட்ஸில் நீங்கள் எக்ஸிட் ஆகிடணும். அது ஒரு சின்ன லாபத்தில் நம்ம எக்ஸிட் ஆகிடலாம், சரிங்களா? ஸோ இது ஸ்கேல்பிங்க்கு ரொம்ப உகந்தது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கங்க, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கும்போது ஒரு சின்ன இஷ்யூ வரும், சரிங்களா?
என்ன இஷ்யூ அப்படின்னா, நீங்கள் ஒரு 5000 குவான்டிட்டி ஷேர் போடுறீங்க அப்படின்னா கிடைக்காது, அந்த பிரச்சனை வரும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறது, நல்ல ஸ்டாக் பார்க்கும்போதே பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஸ்டாக் அதில் பண்ணுங்கள். ஏன்னா சில சமயத்தில் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி கேட்குறீங்களோ அவ்வளோ குவான்டிட்டி கிடைக்காது. அதனால தான் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் Nifty 50 நெக்ஸ்ட் 50 உங்களை ட்ரேட் எடுக்க சொல்ல காரணமே இந்த மாதிரியான இஷ்யூவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், சரிங்களா? அதுக்காக தான். அதனால் ட்ரேடை பொறுத்த மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டாக் செலெக்ஷன் அதை விட ரொம்ப முக்கியம், சரிங்களா? என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கே நான் முக்கியமாக சொல்லிக் கொடுக்குறதே ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்ஸை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்டையராக சொல்லி கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா? ஏன் அப்படின்னா ஸ்டாக்கை நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணாலே 50% ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் முன்னாடி போயிடலாம். லாஸ் வந்தாலும் கம்மியான லாஸ் வரும். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராஃபிட் அதிகமாக மேக் பண்ண ஆசைப்பட்டு கம்மியாக மேக் பண்ணுவாங்க, லாஸ் வந்தால் க்யூஜாக எடுத்துப்பாங்க, சரிங்களா? அது சரியாக ஸ்டாக் செலக்ட் பண்ணலன்னா இந்த இஷ்யூ வரும். எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.